தளபதி விஜய் தற்போது ஹெச் வினோத் இயக்கத்தில் தன் கடைசி திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். கோட் படத்திற்கு பிறகு தளபதி விஜய் ஹெச் வினோத்தை தன் கடைசி பட இயக்குநராக தேர்வு செய்தார். அது மட்டுமல்லாமல் தன் கடைசி பட இயக்குநராகவும் ஹெச் வினோத்தை தேர்வு செய்தார். தளபதி விஜயின் கடைசி திரைப்படத்தை இயக்க பல இயக்குநர்கள் போட்டி போட்டனர். கிட்டத்தட்ட 10 இயக்குநர்களின் பெயர்கள் அடிபட்டது. அது மட்டுமல்லாமல் தளபதி விஜயின் கடைசி படம் இது என்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு டபுள் மடங்காக உள்ளது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு இப்படத்தின் டைட்டில் போஸ்டர் வெளியானது. இப்படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. பலரும் தளபதி விஜயின் கடைசி படத்திற்கு அவரின் முதல் பட பெயரான நாளைய தீர்ப்புதான் டைட்டிலாக இருக்கும் என கூறினார்கள். ஆனால் இப்படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் வைத்துள்ளார் ஹெச் வினோத். இதை வைத்து பார்க்கையில் கண்டிப்பாக ஜனநாயகன் திரைப்படம் அரசியல் படமாக தான் இருக்கும் என தெரிகின்றது. இதனை அடுத்து இந்த படத்தில் தளபதி ஓபனிங் பாடல் மற்றும் காதல் பாடலை ஹனிரோத் முடித்துவிட்டதாகவும் ஓபனிங் பாடலை சிம்பு மற்றும் ஹனிரோத் இருவரும் இணைந்து பாடியுள்ளனர். அந்த பாடல் தான் கூடிய விரைவில் வெளியாக உள்ளதாம். அதற்காக ப்ரோமோ வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் ஹெச் வினோத்தின் பழைய பேட்டி ஒன்று தற்போது வைரலாகி வருகின்றது. அந்த பேட்டியில் லோகேஷ் உடனான நட்பை பற்றி பேசியுள்ளார் ஹெச் வினோத். அவர் கூறுகையில், நானும் லோகேஷும் ஒரே தயாரிப்பு நிறுவனத்தில் படங்களை இயக்கி வந்தோம். அப்போது எங்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டது. படங்களை பற்றி நிறைய விஷயங்களை பேசுவோம். நான் தளபதி விஜய் வைத்து படம் எடுக்க இருந்தால் தளபதி விஜய் பற்றி அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வேன். அதுவே அவர் தல அஜித்தை வைத்து படம் எடுக்க நினைத்தால் அஜித்தை பற்றி என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்வார் என்றார் ஹெச் வினோத். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.